ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 25/10/2025. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில்தான் நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டி இருக்கின்றது. சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இந்த முயற்சி நடப்பது இல்லை. இப்போது பாபா நமக்கு ஞானம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சங்கம யுகத்தில் தான் நம்ம ஆத்ம அபிமானியாக ஆகிறதுக்கான முயற்சி செஞ்சிகிட்ருக்கோம். சத்தியுகத்தில் இதுக்கான அவசியம் இருக்காது. கலியுகத்தில் நம்ம முழுசாக தேக உணர்வில் வந்துடுவோம். இன்றைய கேள்வி, ஸ்ரீகிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட அதிகம் புகழ்பெற்றதாக இருக்கின்றது ஏன்? பதில், ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன் யாருடைய பிறப்பானாலும் அது யோக பலத்தின் மூலம் நடப்பது இல்லை. கிருஷ்ணருடைய தாய் தந்தையர் ஒன்றும் யோக பலத்தின் மூலம் பிறவி எடுக்கவில்லை. முழுமையாக கர்மாதித் நிலையை அடைபவர்கள் ராதை கிருஷ்ணர் மட்டுமே. அவர்கள்தான் சத்கதியை அடைகின்றார்கள். எப்போது அனைத்து பாவ ஆத்மாக்களின் இவ்வுலக வாழ்வு முடிந்து விடுகின்றதோ அப்போதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறவி நடக்கின்றது. அதைத்தான் வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்றது. சங்கம யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா அனைவரிலும் அதிக முயற்சி செய்துள்ளது. ஆகையினால் அவருடைய பெயர் புகழ்பெற்று உள்ளது. அப்போது ஸ்ரீகிருஷ்ணருடைய தாய் தந்தையர் யோக பலத்தின் மூலம் பிறவி எடுக்கலை. முழு உலகத்திலுமே முதலாக யோக பலத்தின் மூலம் தூய்மையாக பிறப்பெடுப்பவர் ஸ்ரீகிருஷ்ணர் தான். அவர் தான் முழுமையாக கர்மாதித் நிலையை அடைந்தவராக இருக்கார். மேலும் இந்த சங்கம யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மா தான் மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் விட அதிகமாக முயற்சி செஞ்சுள்ளது. அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பெயர் மட்டும் அதிகமாக புகழ்பெற்று இருக்கின்றது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை மட்டுமே தந்தை குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார். தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கின்றார்கள். எனவே இது தூய்மையற்ற உலகம் என்பது நிரூபணம் ஆகின்றது. புதிய உலகம் தூய்மையான உலகமாக இருந்தது. புதிய கட்டிடம் அழகாக இருக்கின்றது. பழையது உடைந்து விடுகின்றது, மழையில் விழுந்து விடுகின்றது. இப்போது பாபா புதிய உலகத்தை உருவாக்க வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது படிப்பித்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கற்பிப்பார். இப்படி ஒருபோதும் எந்த சாதுவோ சந்நியாசி போன்றவர்களோ தங்களுடைய சீடர்களுக்கு கற்பிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இது தெரியவோ தெரியாது. விளையாட்டை பற்றியும் தெரியாது. ஏனென்றால் துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். பாபாவை தவிர யாருமே சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் இரகசியத்தை புரிய வைக்க முடியாது. ஆத்ம அபிமானியாக ஆவதில்தான் குழந்தைகளுக்கு உழைப்பு அதிகமாக தேவைப்படுகின்றது. ஏனென்றால் அரை கல்பமாக நீங்கள் ஒருபோதும் ஆத்ம அபிமானியாக ஆகவில்லை. அரை கல்பம் நம்ம எல்லாருமே தேக உணர்விலே முழுமையாக ஊறி போயிட்டோம். அப்போது அதனால தான் நமக்கு இப்போது ஆத்ம அபிமானியாக பயிற்சி செய்யணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் பரமாத்மா என்பது கிடையாது. அப்படி இல்லை. தங்களை ஆத்மா என்று புரிந்து பரமபிதா பரமாத்மா சிவனை நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை என்பது மிகவும் முக்கியமானது ஆகும். அதன் மூலம்தான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றீர்கள். இதில் ஸ்தூலமான விஷயம் எதுவும் கிடையாது. மூக்கு, காது போன்ற எதையும் இங்கு மூடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அரைக்கல்பமாக தேக அபிமானத்தில் இருந்ததால் மறந்துவிட்டீர்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால்தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். பக்தி மார்க்கத்தில் கூட பாபா பாபா என்று சொல்லி வருகின்றார்கள். சத்யுகத்தில் ஒரு லௌகீக தந்தை தான் இருப்பார் என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். அங்கே பரலௌகிக்க தந்தையை நினைவு செய்வது இல்லை. ஏனென்றால் அங்கு சுகம் முழுவதுமாக நிறைந்திருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் 2 தந்தைகளாக ஆகிவிடுகின்றார்கள், லௌகீகம் மற்றும் அலௌகீகம். துக்கத்தை
சத்யுகத்தில் அனைவரும் பரலோகிக்க தந்தையை நினைவு செய்கின்றார்கள். சத்யுகத்திலோ பக்தி நடப்பது கிடையாது. அங்கே ஞானத்தின் பலனே இருக்கின்றது, ஞானம் இருக்கிறது என்பது கிடையாது. இந்த சமயத்தினுடைய ஞானத்தின் பலன்தான் அங்கே கிடைக்கின்றது. பாபா ஒரு முறைதான் வருகின்றார். அரைக்கல்பம் எல்லையற்ற தந்தையின் சுகத்தின் ஆஸ்தி இருக்கின்றது. பிறகு லௌகிக்க தந்தையிடமிருந்து அரைக்கல்பம் ஆஸ்தி கிடைக்கின்றது. இப்போது சத்தியுகத்தில் சிவபாபாவும் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே சுகம் நிறைந்திருக்குது. பக்தியிலையும் 2 தந்தை இருக்காங்க. ஒன்று சிவபாபா, இன்னொன்று லௌகிக்க தந்தை. தந்தையை சிவபாபா என்னை தூய்மையாக்குங்க அப்படின்னு பக்தியில் எல்லாருமே அழைக்கிறாங்க. இப்போது சொர்க்கத்தில் எல்லையற்ற தந்தையான சிவபாபாவுடைய சுகத்தின் ஆஸ்தி ஒன்று கிடைக்கிது. கலியுகத்தில் லௌகிக தந்தையிடமிருந்து அரைக்கல்பத்துக்கு ஆஸ்தி கிடைக்கிது. இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இது புதிய விஷயமாகும். 5000 ஆண்டுகளில் சங்கம யுகத்தில் ஒரு முறைதான் பாபா வருகின்றார். எப்போது கலியுகத்தின் கடைசி சத்யுக ஆரம்பத்தின் சங்கமம் நடக்கின்றதோ அப்போதுதான் பாபா புதிய உலகத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றார். புதிய உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு திரேதாயுகத்தில் ராமராஜ்யம் இருந்தது. மற்றபடி தேவதைகளுடைய இவ்வளவு சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதே அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் ஆகும். இவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போது தங்களுடைய வீட்டையும் புதிய உலகத்தையும் நினைவு செய்யுங்கள். ஞான மார்க்கம் தன்னை அறிந்து கொள்ளும் மார்க்கம் ஆகும். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகள் புத்திசாலிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். எந்த துக்கமும் இருப்பது இல்லை. எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று யாரும் சத்தியுகத்தில் கேட்க மாட்டார்கள். யாசிப்பதை விட இறப்பதே மேல் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? தேவதைகளுக்கு பகவானிடமிருந்து எந்த பொருளும் கேட்பதற்கான அவசியமே இல்லாத அளவிற்கு பாபா உங்களை செல்வந்தர்களாக ஆக்கிவிடுகின்றார். இங்கே ஆசீர்வாதத்தை கேட்கின்றார்கள் அல்லவா? போப்பாண்டவர் போன்றவர்கள் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பெறுவதற்கு செல்கின்றார்கள், எவ்வளவு பேருக்கு அவர் திருமணம் செய்து வைக்கின்றார். ஆனால் பாபா இது போன்ற வேலையை செய்வது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் எது கடந்து விட்டதோ அது இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அது மீண்டும் நடக்கும். நாளுக்கு நாள் பாரதம் எவ்வளவு தாழ்ந்து கொண்டே செல்கின்றது. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். மற்றவர்கள் அனைவரும் கலியுக மனிதர்களாக இருக்கின்றார்கள். இங்கே வராதவரை இப்போது சங்கம யுகமா அல்லது கலியுகமா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நான் தான் ஞானக்கடலாக இருக்கின்றேன். யார் இந்த தேவி தேவதா தர்மத்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆஸ்தியை எடுப்பார்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போது நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வீட்டிற்கு சென்று திருமணம் போன்றவற்றை செய்து தூய்மையற்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே உயர்ந்த பதவியை அடைய முடியாது என்று புரிய வைக்கப்படுகின்றது. இப்போது பாபா ஞானத்தை ஃபாலோ பண்ணி பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி நடந்தால் தான் நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். கிளாஸை கேட்டுட்டு கொஞ்ச நாள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கு போய் திருமணம்லாம் பண்ணிக்கிறாங்களாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகாது, உயர்ந்த பதவி என்பது கிடைக்காது. ராஜ்யமானது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்றால் கண்டிப்பாக பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இல்லை என்றால் ராஜ்யத்தை எப்படி அறிவீர்கள்? இது கீதையின் வார்த்தைகள் அல்லவா? இதைத்தான் கீதையின் யுகம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இடப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்துள்ளீர்கள். சூரிய வம்ச சந்திர வம்ச 2 ராஜ்யங்களும் இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. பிராமண குலம் ஸ்தாபனை ஆகிவிட்டது. பிராமணர்கள் தான் பிறகு சூரிய வம்ச சந்திர வம்சத்தவர்களாக ஆகின்றார்கள். யார் நல்ல விதத்தில் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் சூரிய வம்சத்தினர்களாக ஆவார்கள். மற்ற தர்மத்தவர்கள் யார் வருகின்றார்களோ அவர்கள் வருவதே தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே ஆகும். பின்னால் அந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தர்மத்தின் வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய விதை கிறிஸ்து ஆவார். உங்களுடைய விதை யார்?
பாபா. ஏனென்றால் பாபா தான் வந்து பிரம்மாவின் மூலம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அப்போது நம்முடைய விதை யார் அப்படின்னா சிவபாபா. அப்போது கிறிஸ்தவருடைய விதை யாருன்னு பார்த்தா கிறிஸ்து. பிரம்மாவை தான் பிரஜாபிதா என்று சொல்லப்படுகின்றது, படைப்பவர் என்று சொல்ல முடியாது. இவரின் மூலம் குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகின்றார்கள். பிரம்மாவையும் கூட படைக்கின்றார் அல்லவா. பாபா வந்து பிரவேசித்து இதுவரை படைக்கின்றார். நீ என்னுடைய குழந்தை என்று சிவபாபா கூறுகின்றார். நாங்கள் என்னுடைய பௌதீக குழந்தைகள் என்று பிரம்மாவும் கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் கருப்பாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். இந்த சங்கம யுகத்தில்தான் நீங்கள் புருஷோத்தம தேவி தேவதைகளாக ஆவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். தேவதைகளுக்கோ சூத்திரர்களுக்கோ எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியது கிடையாது. பிராமணர்களாகிய நீங்கள்தான் தேவதைகளாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கின்றது. பாபா சங்கம யுகத்தில் தான் வருகின்றார். இது மிகவும் சிறிய யுகம் ஆகும். ஆகையினால் இதனை லீஃப் யுகம் என்று சொல்லப்படுகின்றது. இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபாவும் கூட முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. உடனே புதிய உலகம் உருவாகி விடுகிறது என்பது கிடையாது. நீங்கள் தேவதைகளாக ஆகுவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகின்றது. யார் நல்ல கர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் நல்ல குலத்தில் பிறவி எடுக்கின்றார்கள். இப்போது நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின்படி தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மாதான் தூய்மையாகின்றது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா நல்ல கர்மத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆத்மாதான் நல்ல மற்றும் கெட்ட சமஸ்காரத்தை எடுத்து செல்கின்றது. இப்பொழுது நீங்கள் மலர்களாக ஆகி நல்ல வீட்டில் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். இங்கே யாராவது நல்ல முயற்சி செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல குலத்தில் பிறவி எடுப்பார்கள். வரிசை கிரமம் என்பது இருக்கின்றது அல்லவா. எப்படி எப்படி கர்மம் செய்கின்றார்களோ அப்படியே பிறவி எடுக்கின்றார்கள். எப்பொழுது தீய கர்மம் செய்யக்கூடியவர்கள் அப்போது தீய கர்மம் செய்யக்கூடியவர்கள் எப்போ வந்து முற்றிலுமாக முடிந்து விடுறாங்களோ அப்போ தான் வந்து சொர்க்கம் வந்து ஸ்தாபனை ஆகுது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருப்பார்கள். எதுவெல்லாம் தமோ பிரதானமாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் அழிந்து விடுகின்றது. பிறகு புதிய தேவதைகள் வருவது ஆரம்பம் ஆகின்றது. எப்போது கீழானவைகள் அனைத்தும் அழிந்து விடுகின்றதோ அப்போதுதான் கிருஷ்ணருடைய பிறப்பு நடக்கின்றது. அப்போது இந்த உலகத்தில் எதெல்லாம் தூய்மை இல்லாமல் இருக்கோ அது எல்லாமே அழிஞ்சிரும். அப்போது கீழானவைகள் எல்லா விஷயமும் எப்போ வந்து அழிந்து விடுதோ அப்போ தான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிறப்பு தூய்மையாக இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பிக்குது. அதுவரை மாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றது. தூய்மையற்றவர்கள் யாரும் எப்போதுமே இருக்க மாட்டார்களோ அப்போதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் வருவார். அதுவரை நீங்கள் வந்து சென்று கொண்டிருப்பீர்கள். கிருஷ்ணர் வரவேற்கக்கூடிய தாய் தந்தையர்கள் கூட முன்பே வேண்டும் அல்லவா. பிறகு அனைவரும் நல்லவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் அனைவரும் சென்று விடுவார்கள். அப்போதுதான் அதனை சொர்க்கம் என்று சொல்லப்படும். நீங்கள் கிருஷ்ணரை வரவேற்பவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பிறவி தூய்மையற்றதாக இருக்கலாம். ஏனென்றால் ராவண ராஜ்யம் இப்போது நடக்கின்றது அல்லவா. சுத்தமான பிறவியாக இருக்க முடியாது. முதலில் தூய்மையாக பிறவி எடுக்கக்கூடியவர் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார். அதற்கு பிறகு புதிய வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்றது. கிருஷ்ணர் முற்றிலும் தூய்மையான புதிய உலகத்தில் தான் வருவார். ராவண சம்பிரதாயம் முற்றிலும் அழிந்துவிடும். கிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட புகழ் பெற்றதாக இருக்கின்றது. கிருஷ்ணருடைய தாய் தந்தையருடைய பெயர் அந்த அளவிற்கு புகழ் பெற்றது இல்லை. கிருஷ்ணருக்கு முன்னால் யாருடைய பிறப்பு நடக்கின்றதோ அவர்களுடையது யோக பலத்தின் மூலம் நடந்தது என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணருடைய தாய் தந்தை யோக பலத்தின் மூலம் பிறந்தார்கள் என்பது கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் அவர்களுடைய பெயரும் புகழ் பெற்றிருக்கும். எனவே அவருடைய தாய் தந்தை கிருஷ்ணர் எந்த அளவிற்கு முயற்சி செய்தாரோ அந்த அளவிற்கு செய்யவில்லை என்பது நிரூபணம் ஆகின்றது. இவை அனைத்து விஷயங்களும் இன்னும் போக போக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முழுமையாக கர்மாதி நிலையை அடைந்தவர்கள் ராதா கிருஷ்ணனே ஆவார். அவர்கள்தான் சத்கதியில் வருகின்றார்கள். பாவ ஆத்மாக்கள் அனைத்தும் முடிந்து விடுகின்றது. அதன் பிறகுதான் அவர்களுடைய பிறப்பு நடக்கின்றது. பிறகு தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினால்
கிருஷ்ணருடைய பெயர் புகழ்பெற்று உள்ளது. அவருடைய தாய் தந்தையருக்கு அந்த அளவிற்கு பெயர் இல்லை. இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள் ஏற்படும். இன்னும் கால அவகாசம் இருக்கின்றது. நாம் இப்படி ஆகுவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். உலகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நமக்காக புதிய உலகம் வேண்டும். இப்போது உங்களை தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தவர்கள் ஆவீர்கள். தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள். தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையாக ஆகிவிடும். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தவர்கள் புருஷோத்தமர்களாக ஆகக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். இவை அனைத்தும் முயற்சியின் விஷயங்கள் ஆகும். நினைவின் மூலம் விகர்மங்களை வென்றவர்களாக ஆக வேண்டும். நினைவு அடிக்கடி மறந்து விடுகின்றது என்று நீங்களே கூறுகின்றீர்கள். பாபா பிக்னிக்கில் அமர்கின்றார் என்றால் கூட பாபாவிற்கு நினைவு இருக்கின்றது. நாம் நினைவில் இல்லை என்றால் பாபா என்ன சொல்வார்? ஆகையினால் பாபா கூறுகின்றார், நீங்கள் நினைவில் இருந்து பிக்னிக் செய்யுங்கள். கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதே பிரியதர்ஷனை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசம் ஆகும். இதில்தான் உழைப்பு இருக்கின்றது. நினைவின் மூலம் ஆத்மா தூய்மையாக ஆகும். அழிவற்ற ஞான செல்வம் கூட சேமிப்பு ஆகும். பிறகு ஒருவேளை தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டால் ஞானம் முழுவதும் இல்லாமல் ஆகி அழிந்து விடுகின்றது. தூய்மைதான் முக்கியமாகும். பாபா நல்ல நல்ல விஷயங்களை தான் புரிய வைக்கின்றார். இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் வேறு யாரிடத்திலும் இல்லை. இருக்கின்ற மற்ற சத்சங்கங்கள் போன்ற அவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் உடையது ஆகும். உண்மையில் குடும்ப மார்க்கத்தில் உள்ளவர்கள்தான் பக்தி செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். உங்களிடத்தில் எவ்வளவு சக்தி இருக்கின்றது? வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் போதே சுகம் கிடைத்து விடுகின்றது. சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து நீங்கள் அவ்வளவு சக்தியை எடுக்கின்றீர்கள். சந்நியாசிகளிடத்தில் முதலில் சக்தி இருந்தது. காட்டில் வசித்தார்கள். இப்போது அவர்களோ பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடம் கட்டி அதில் இருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த சக்தி அவர்களிடத்தில் இல்லை. உங்களிடத்தில் கூட முதலில் சுகத்தின் சக்தி இருக்கின்றது, பிறகு மறைந்து விடுகின்றது. அதுபோலத்தான் சந்நியாசிகளும் ஆகும். அவர்களிடத்தில் கூட முதலில் அமைதியின் சக்தி இருந்தது. இப்பொழுது அந்த சக்தி கூட அவர்களிடம் இல்லை. எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது என்று முன்னால் உண்மையை சொன்னார்கள். ஆனால் இப்பொழுதோ தங்களை பகவான் சிவோகம் என்று சொல்லிக்கொண்டு அமர்ந்து விடுகின்றார்கள். பாபா புரிய வைக்கின்றார், இந்த சமயத்தில் முழு மரமும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. ஆகையினால் சாதுக்கள் போன்ற அனைவரையும் கூட கடை தேற்றுவதற்கு தான் வருகின்றேன். இந்த உலகமே மாற வேண்டும். ஆத்மாக்கள் அனைத்தும் திரும்ப சென்றுவிடும். நம்முடைய ஆத்மாவில் அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது. அதை மீண்டும் நடிப்போம் என்பது ஒருவர் கூட தெரிந்திருக்கவில்லை. ஆத்மா அவ்வளவு சிறியதாக இருக்கின்றது. இதில் அழிவற்ற நடிப்பும் நிறைந்துள்ளது. அது ஒருபோதும் விநாசம் அடைவது கிடையாது. இதில் மிகவும் நல்ல தூய்மையான புத்தி வேண்டும். அது நினைவு யாத்திரையில் நன்றாக ஈடுபட்டால்தான் ஏற்படும். இப்போது நினைவு யாத்திரையில் நம்ம அதிக நேரம் ஈடுபட்டால் தான் நம்முடைய ஆத்மாவுடைய புத்தி தூய்மையாகும். உழைக்காமல் பதவி கிடைக்குமா என்ன? ஆகையினால்தான் முன்னேறினால் வைகுண்டம், விழுந்தால் பாதாளம் என்று பாடப்பட்டுள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்த 2 கிரீடமுள்ள ராஜாவுக்கெல்லாம் ராஜா எங்கே? பிரஜை எங்கே? கற்பிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் ஆவார். இதில் மிகவும் நல்ல புத்தி இருக்க வேண்டும். நினைவு யாத்திரை தான் முக்கியம் ஆகும் என்று பாபா அடிக்கடி நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நான் உங்களுக்கு படிப்பித்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றேன். எனவே டீச்சர் குருவாகவும் இருப்பார். பாபா டீச்சருக்கெல்லாம் டீச்சர்,
தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார். நம்முடைய தந்தை மிகவும் அன்பானவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அப்படிப்பட்ட தந்தையை அதிகம் நினைவு செய்ய வேண்டும். முழுமையாக படிக்கவும் வேண்டும். பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் பாவம் அழியாது. பாபா அனைத்து ஆத்மாக்களையும் தன்னோடு அழைத்து செல்வார். மீதமுள்ள சரீரங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். ஆத்மாக்கள் அதனுடைய தர்மத்தின் பிரிவில் சென்று இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, புத்தியை தூய்மையாக்குவதற்காக நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும். கர்மம் செய்து கொண்டே கூட ஒரு பிரியதர்ஷனுடைய நினைவு இருந்தால் விகர்மங்களை வென்றவர்களாக ஆக முடியும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த சிறிய யுகத்தில் மனிதனில் இருந்து தேவதையாக ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நல்ல கர்மங்களின்படி நல்ல சமஸ்காரங்களை தாரணை செய்து நல்ல குலத்திற்கு செல்ல வேண்டும். அப்போது புத்தி தூய்மையாகணும் அப்படின்னா நினைவு யாத்திரையில் நம்ம மூழ்கி இருந்தால், நினைவு யாத்திரை பாபாவை நினைவு செஞ்சால் தான் நம்முடைய புத்தி தூய்மையாகும். அப்போது பாபா சொல்கிறாரு, கர்மம் செய்யும் போதே என்ன நினச்சிக்கிட்டே செய்யுங்க. அப்படின்னா உங்களுடைய விகர்மம் இன்னும் ஈஸியாக அழிந்துவிடும். அடுத்தது, இந்த சிறிய யுகத்தில் உலகத்திலே மற்ற 4 யுகமும் ரொம்ப பெருசு. ஆனால் இந்த சங்கம யுகம் ரொம்ப சின்ன பாட்டு தான். அப்போது இதில் தான் நம்ம மனுஷன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான முயற்சி செய்கிறோம். அதனால் நல்ல நல்ல கர்மங்கள் செய்து நல்ல சமஸ்காரங்களை உங்களுக்குள்ள தாரணை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய வரதானம், தன்னுடைய ஆன்மீக விளக்குகள் மூலம் வாயு மண்டலத்தை மாற்றுவதற்கான சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றி மூர்த்தி ஆகுக. எவ்வாறு சாக்கார உலகத்தில் எந்த நிறத்தின் விளக்கை ஒளிர செய்கின்றீர்களோ அதே சூழ்நிலை உருவாகிவிடுகின்றது. ஒருவேளை பச்சை விளக்கை ஒளிர செய்தால் நாலாபுறங்களிலும் அதே பிரகாசம் பரவுகின்றது. சிவப்பு விளக்கை ஒளிரச் செய்தால் நினைவிற்கான வாயுமண்டலம் உருவாகிவிடுகின்றது. ஸ்தூல விளக்கால் வாயுமண்டலத்தை பரிவர்த்தனை செய்ய முடிகின்றது. கலங்கரை விளக்காகிய நீங்கள் கூட தூய்மையின் ஒளி மற்றும் சுகத்தினுடைய ஒளி மூலம் வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்தூல விளக்கை கண்கள் மூலம் பார்க்கின்றார்கள். ஆன்மீக ஒளியை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் எல்லாருமே கலங்கரை விளக்காக ஆகி தூய்மையின் ஒளி மற்றும் சுகத்தின் ஒளியை இந்த வாயு மண்டலத்தில் நீங்கள் நிரப்புங்க. அப்போது அப்படிப்பட்ட சேவை நீங்கள் செய்தீங்கன்னா வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இந்த சூழ விளக்கை என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் எல்லாருமே கண்களால் பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய இந்த ஆன்மீக ஒளியை கண்ணால் பார்க்க முடியாது, அனுபவத்தின் மூலம் தான் எல்லாரும் உணர முடியும். இன்றைய ஸ்லோகன், வீணான விஷயங்களில் சமயம் மற்றும் சங்கல்பத்தை இழப்பது இது கூட தூய்மையற்ற தன்மை ஆகும். அப்போது தூய்மையற்ற தன்மைனா விகார குணங்கள் மட்டும் இல்லை. இந்த சமயத்தில் நம்ம தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறது, தேவையில்லாத விஷயத்தை சிந்தனை செய்கிறது, இது கூட தூய்மையற்ற தன்மை தான் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய அவ்யக்த இஷாரா, தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எந்த ஒரு பொக்கிஷத்தையும் குறைவாக செலவு செய்து அதிகமான பிராப்தியை பெறுவது என்பதே யோகத்தை பிரயோகம் செய்வது ஆகும். உழைப்பு குறைவு, வெற்றி அதிகம் என்ற இந்த விதியின் மூலம் பிரயோகம் செய்யுங்கள். சமயம் மற்றும் சங்கல்பம் சிரேஷ்டமான பொக்கிஷங்கள் ஆகும். சங்கல்பம் குறைந்ததிலும் குறைவாக செலவாக வேண்டும், ஆனால் பிராப்தி அதிகமாக கிடைக்க வேண்டும். சாதாரண மனிதர் 2-4 நிமிடங்கள் சங்கல்பம் செய்த பிறகு யோசித்த பிறகு எந்த வெற்றி அல்லது பிராப்தியை அடைய முடிகின்றதோ அதை நீங்கள் 1-2 நொடிகளில் செய்ய முடிகின்றது. இதையே குறைந்த செலவில் அதிக பலன் என்று கூறப்படுகின்றது. செலவு குறைவாக செய்யுங்கள், ஆனால் பிராப்தி 100 மடங்கு கிடைக்க வேண்டும். இதன் மூலம் சமயம் மற்றும் சங்கல்பம் சேமிப்பு ஆகும். அதை
பிறருடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும், தானம் புண்ணியம் செய்ய முடியும். இதுவே யோகத்தின் பிரயோகம் ஆகும். அப்போது யோகத்தை பிரயோகம் செய்கிறது அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம், சங்கல்பம் எல்லாமே நம்ம வந்து குறைவாக தான் செலவு செய்யணும். தேவையில்லாத விஷயத்த சிந்தனை பண்ணிக்கிட்டு எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துறதில்ல, எண்ணத்தை உருவாக்குறதில்ல நம்ம வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். தேவையில்லாத எண்ணங்களை நம்ம உருவாக்கவே கூடாது. இப்போ இந்த கலியுக மனிதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயம் செஞ்சு சக்ஸஸ் ஆகும்னா பலவிதமான குழப்பங்கள், ரொம்ப நிறைய எண்ணங்களை வெளிப்படுத்தி நிறைய குழப்பத்துக்குள்ளாம் போகி அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக வெளியிடாமல் குழப்பத்துக்குள்ளே போகாமல் ரொம்ப குறைவாகவே சிந்தனை செஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியாக அடைய முடியுது. இதுதான் வந்து குறைந்த செலவில் அதிக பலன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணத்தை வந்து சிக்கனப்படுத்துறது மூலமாக என்ன பண்ணலாம், உங்களுடைய எண்ணத்தை வந்து சேவையில் ஈடுபடுத்த முடியும், மற்றவங்களுக்கும் வந்து தானம் புண்ணியம் செய்ய முடியும். இதுதான் வந்து யோகத்தின் பிரயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓம் சாந்தி. நல்லது.